ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் மாதம் எவ்வாறு இருக்கிறது? இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ப்ளஸ் கொடுக்க போகிறது போன்ற விவரங்களை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம். மேஷ ராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 1.5 வருடத்துக்கு ஒரு முறைதான் ராசியில் சஞ்சாரம் செய்யும். ஜூன் மாதத்தின் தொடக்கத்தில் ராசியாதிபதி ராசியில் ஆட்சி பலம். இதனால் ஒரு சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எவ்வாறு அந்த வீட்டின் மேல் பூரணமான ஒரு உரிமை கிடைக்கிறதோ, பூரணமான ஒரு அதிகாரம் கிடைக்கிறதோ, அதை போல் நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஒரு முழு வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு எனர்ஜி என்பது உங்களுக்கு கிடைக்கும். இது நாள் வரை ராசியாதிபதி செவ்வாய் ராகுவின் பிடியில் இருந்தது. அதற்கு முன்பு சனியின் பிடியில் இருந்தது. இதனால் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு வந்த பிறகும் கூட நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு வேகம் என்பது கிடைக்கவில்லை. ராசியாதிபதி ராகுவின் பிடியில் இருந்த பொழுது ஏராளமான பாதகங்களையும் வெளியே சொல்லிக் கொள்ள முடியாத சில இடர்பாடுகளையும் கொடுத்து கொண்டிருந்தது. இனி உங்களது முழு சுதந்திரம் என்பது உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். மேஷ ராசியை பொறுத்தவரை இதனை ஒரு ஜாக்பாட் மாதம் என்று நாம் சொன்னாலும் அது மிகைப்படுத்தி சொல்வது என்ற ஒரு அர்த்தத்தில் வராது. அவரவர் வயதுக்கு ஏற்றாறு போல் ஒரு ஏற்றம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, கேது, இந்த 3 கிரகங்களுமே மிகவும் அனுகூலமான இடங்களில் இருக்கிறது. கேது 6ஆம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கிறது. சனி 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்துக்கு ஒரு பக்கம் சனி, ஒரு பக்கம் செவ்வாய் என்று அமர்ந்து பாபகர்த்திரி யோகம் என்ற ஒரு அமைப்பில் கெடுதலான பலன்களை இனி உங்களுக்கு கொடுக்காது. இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பான அம்சம் என்னவென்றால், தனஸ்தானாதிபதி சுக்கிரன் ஆட்சி 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் சூரியனின் சஞ்சாரம், 2ஆம் வீட்டில் குரு பகவான். இதனால் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். மளமளவென்று இது நாள் வரை உங்களுக்கு முடக்கத்தில் இருந்த அந்த பணவரவு என்பது வந்து கொண்டிருக்கும். இதனை நீங்கள் பக்குவமாக உபயோகித்துக் கொண்டால் கண்டிப்பாக ஒரு ஏற்றம் பெற முடியும். புத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில், பிறகு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் வந்து அமர்வதால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது போல் ஒரு நல்ல ஏறுமுகம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். அவரவர் வயதை அனுசரித்து அது கல்வியாக இருந்தாலும், சுப நிகழ்வுகளாக இருந்தாலும், அல்லது வெளிநாட்டு பயணங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக குழந்தைகள் மூலம் ஒரு மேன்மை பெற முடியும். மேலும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் என்பது நடக்கும். லைஃப் பார்ட்னர் மற்றும் வியாபார கூட்டாளியை குறிக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் வீட்டில் ஆட்சி, வெற்றி ஸ்தானாதிபதியுடன் சேர்க்கை. பிறகு இந்த சுக்கிரன் புதன் கூட்டணி என்பது 3ஆம் வீட்டில் இருப்பதனால் இவர்களது லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் என்பது கிடைக்கும். பிசினஸ் பார்ட்னருக்கும் ஒரு ஏறுமுகம் என்பது ஏற்படும். குறிப்பாக கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். இவர்கள் என்ன கமிட்மெண்ட் கொடுக்கிறார்களோ அதனை ஹானர் செய்ய முடியும். இவர்களது வாக்கில் ஒரு தெளிவு என்பது இருக்கும். இந்த வாக்கில் ஒரு அட்ராக்ஷன், ஈர்ப்பு என்பது அதிகமாக காணப்படும். இதன் காரணம் தனஸ்தானாதிபதி சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சுக்கிரன் என்பது எளிதாக மற்றவரை நம் வசம் ஈர்க்கக்கூடியது. இதே தனஸ்தானத்தில் புதனும் சேர்ந்திருப்பதனால் இந்த வார்த்தைகளில் ஒரு அட்ராக்ஷன் மட்டுமல்லாமல் பிரமாதமான ஒரு புத்திசாலித்தனம் என்பதும் இவர்களுக்கு வெளிப்படும். பிறகு இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது 3ஆம் இடத்துக்கு வந்த பிறகு இவர்களது முயற்சிகளில் வெற்றி ஏற்படும். இதன் காரணம் வெற்றி ஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் ஆட்சி. இதனால் இவர்களது பயணங்களில் அனுகூலம் பெற முடியும். வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும். இதனால் வரை நான் வெளிநாட்டுக்கு போக காத்து கொண்டிருந்தேன், விசா கிடைக்கவில்லை, எனக்கு பாஸ்போர்ட்டில் டிலே இருந்தது, அட்மிஷனில் டிலே இருந்தது என்று சொன்ன அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு வேகமாக நடக்கும்.
6ஆம் இடத்தில் இருந்த கேதுவின் கெடுதலான பலன்களை குறைப்பதற்குத்தான் குருவின் பார்வை இருக்கிறது. அஷ்டமஸ்தானம் என்பது ஒருவர் தோல்வி அடையக்கூடிய இடம், ஒருவர் அவமானம் அடையக்கூடிய இடம். இந்த அஷ்டமஸ்தானத்துக்கும் குருவின் பார்வை வந்து விரிகிறது. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம், இந்த ஜீவனஸ்தானம். இந்த 10ஆம் இடத்துக்கும் குருவின் பார்வை வந்து விரிகிறது. இதனால் இவர்களுக்கு ஒரு புது வேகம், எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் எதிர்த்து துணிந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. செவ்வாய் சொந்த ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நாம் எதிர்பாராத ஒரு எனர்ஜி என்பது நம்மிடம் இருக்கும். குறிப்பாக இந்த ஃபிட்னஸ், ஸ்போர்ட்ஸ் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், இது நாள் வரை நான் சாதிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன், ஆனால் என்னால் சாதிக்க முடியவில்லை என்று சொன்ன நபர்கள் அனைவருக்கும் மளமளவென்று சாதிக்கக்கூடிய ஒரு பட்டியல் ஏற்படும். இந்த செவ்வாய் என்ற கிரகம் மேஷராசியில் சுக்கிரனின் நட்சத்திரத்துக்கு வந்த பிறகு இவர்களுக்கு ஒரு புது பொலிவு என்பது ஏற்படும். இவர்களுடைய கம்ஃபர்ட் லெவல் என்பது மேலும் அதிகரிக்கும். சூரியன் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் வந்து சஞ்சாரம் செய்த பிறகு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நான் இது நாள் வரை காத்திருந்தேன், எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கவில்லை, எனக்கு ஒரு அனுமதி கிடைக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருந்த நபர்களுக்கு மளமளவென்று அவரவர் வயதை அனுசரித்து நடக்க வேண்டிய அனுகூலங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். எதை இவர்கள் செய்ய நினைத்தார்களோ அதனை இவர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இவர்களுக்கு ஏற்படுகிறது. இதில் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னவென்றால், குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி என்பதனால் இதனால் வரை திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்த நபர்களுக்கு தங்களுடைய லைஃப் பார்ட்னர் யார் என்பது தெரிந்துவிடும். மேலும் இதனால் வரை திருமணம் ஆகி தங்களுக்குள் சின்ன கருத்து வேறுபாடுகள் என்ற ஒரு சூழ்நிலையில் இருந்த நபர்களுக்கும் கூட ஒரு அட்டாச்மெண்ட் என்பது ஏற்படும். அதன் மூலம் ஒரு டெவலப்மெண்ட் ஏற்படும். புத்திரஸ்தானத்துக்காக நான் காத்திருந்தேன், குழந்தைகளுக்காக காத்திருந்தேன் என்று சொன்ன நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரக்கூடிய டைம். தொழில் மற்றும் லாபம், குடும்பம், வாக்கு, தைரியம், வீரியம், முயற்சி, மேலும் இவர்களுடைய கம்ஃபர்ட் போன்ற அனைத்து விஷயங்களுமே இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. உண்மையில் பார்க்க போனால் நான் சொல்வதை விட மேஷராசிக்கு இன்னும் நன்றாகவே இருக்கிறது. இதன் காரணம் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் தீய பலன்கள் அடைபடுகிறது. மேலும் செவ்வாயை சனி 3ஆம் பார்வையாக பார்த்தாலும் செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருப்பதனால் பெரிய அளவில் பாதிப்பு என்பது ஏற்படவில்லை. நாம் எந்த அளவில் தேடி பார்த்தாலும் மேஷராசியை பொறுத்தவரை பாதகமான கிரக நிலைகள் என்பது இல்லை. இந்த ஜூன் மாதம் 2024 மேஷராசிக்கு ஒரு ஹைலைட், மேலும் மேன்மை பெறக்கூடிய மாசமாக இருக்கிறது. இதனை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். ரிஷபராசியை பொறுத்தவரை ராசியில் சுக்கிரன், புதன் இந்த கிரகங்களின் கூட்டணி என்பது ராசியாதிபதி, தனஸ்தானாதிபதி, பஞ்சமாதிபதி ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது நான் தனியாக அதுக்கு ஒரு காணொளி போட்டிருக்கிறேன். நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இளமை மாறாத தோற்றம் என்பதை நமக்கு கொடுக்கும். சடனா ஒரு 10 வயசு குறைஞ்சா நமக்கு எப்படி ஒரு ஹாப்பினஸ் வருமோ அதை போல் ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். ஏனென்றால் இந்த 2 கிரகங்களுமே மகாவிஷ்ணுவின் அம்சமாகவும் மகாலட்சுமியின் அம்சமாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 2 தெய்வங்களுமே ஒன்றாக வந்து நம் ராசியில் அமர்ந்தால் எவ்வாறு நாம் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் நமக்கு ஒரு ஆதரவு, ஒரு அனுகூலம் கிடைக்குமோ அதை போல் ராசியாதிபதி ராசியில் ஆட்சி என்பது இவர்களுக்கு ஒரு ஜாக்பாட். இது நாள் வரை ரிஷபராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்தில் ராகுவுடன் சேர்ந்திருந்தது, பிறகு 12ஆம் இடத்தில் இருந்தது. இதனால் கொஞ்சம் விரய செலவுகள் என்பது இவர்களுக்கு இருந்து கொண்டிருந்தது. இப்பொழுது சுகஸ்தானாதிபதி சூரியனும் இங்கே வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதனால் இவர்களுக்கு ஒரு வெற்றி மேல் வெற்றி என்பது ஏற்படும். ராசியில் குரு என்பது லாபஸ்தானாதிபதி ராசியில் வந்து உட்கார்ந்து பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் கேது என்ற ஒரு கிரகம் அமர்ந்து இது நாள் வரை
குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத நெருடல்கள் என்பதை கொடுத்து கொண்டிருந்தது. இந்த கேது என்ற கிரகத்துக்கு இப்பொழுது குருவின் பார்வையும் வந்து விழுந்து விட்டது. இதனால் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அபிவிருத்தி என்பது இவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். மேலும் புத்திரஸ்தானாதிபதி புதன் இங்கு ராசியில் அதிநட்பு, பிறகு 2ஆம் வீட்டில் ஆட்சி என்பது இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும், அது கல்வியாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், அல்லது வேலை வாய்ப்பாக இருந்தாலும், அல்லது வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும், இவர்கள் எதிர்பாராத ஒரு குட் நியூஸ் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் சுப நிகழ்ச்சிகள், அதாவது நான் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தேன், என்னுடைய லைஃப் பார்ட்னர் யார் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த நபர்களுக்கு தங்களது லைஃப் பார்ட்னர் அறிமுகமாகி அதன் மூலம் பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை என்பதும் ஒரு பரஸ்பரம் ஒரு அந்யோன்யம் என்பதும் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் சுகஸ்தானாதிபதி சூரியன் ராசியில் இருந்து பிறகு ராசிக்கு 2ஆம் இடத்தில் வருவதனால் இவர்களது வாக்குகளில் ஒரு தெளிவு என்பது ஏற்படும். இவர்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை ஹானர் செய்வார்கள். இவர்களது வார்த்தைகளில் ஒரு ஈர்ப்பு தன்மையும் ஒரு புத்திசாலித்தனமும் கண்டிப்பாக வெளிப்படும். வருடாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம். இதனால் தொழிலில் மேலும் மேலும் மேன்மை என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ரிஷப ராசி, ரிஷப லக்னத்தை பொறுத்தவரை இந்த சனி என்ற கிரகம் கண்டிப்பாக நல்ல பலன்களை செய்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. இதன் காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ரிஷபத்தை பொறுத்தவரை ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியாக இந்த சனி என்ற கிரகம் வருவதனால் இவர்களுக்கு மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பதனால் குறிப்பாக இந்த சோசியல் மீடியா போன்ற துறைகளில் இருப்பவர்கள், மேலும் தொழிற்சாலை வைத்து நடத்துபவர்கள், வெளிநாட்டு தொடர்பால் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி என்பது கண்டிப்பாக ஏற்படும். குறிப்பாக இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறை, ஃபேஷன், பியூட்டி, காஸ்மெட்டிக்ஸ், ஹீலிங், ஆயுர்வேதிக் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு முத்திரை படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இவர்களுக்குள் இவ்வளவு திறமை இருக்கிறதா என்பதை மற்றவர்கள் புரிந்து கொண்டு அங்கீகரிக்கக்கூடிய அளவில் இந்த ஜூன் மாதம் இவர்களுக்கு மிகவும் அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியது. பணப்புழக்கம் என்பது இவர்களுக்கு தாராளமாக இருக்கும். இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறது. குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம், அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட ஒரு 17 தேதி வரை இவர்கள் மிகவும் கடினமான உடல் உழைப்பு, கடினமான ஸ்போர்ட்ஸ், கடினமான நடைபயிற்சி, வாக்கிங், அளவு கடந்த ஜிம் போன்ற விஷயங்களில் ஈடுபடாமல் மிதமாக தங்களது உடலை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இரவு நேரங்களில் வெகுவாக யோசிக்காமல், ரொம்பவும் குழப்பிக் கொள்ளாமல் யதார்த்தமாக இருந்து கொள்ள வேண்டும். இதே செவ்வாய் சுக்கிரனின் சஞ்சாரம், அதாவது வரை நட்சத்திரத்துக்கு வந்த பிறகு ராசியாதிபதியின் நட்சத்திரம் என்பதனால் கொஞ்சம் செலவுகள் செய்தாலும் அது இவர்களை மையப்படுத்தி சுப செலவுகளாக, இவர்களுக்கு மேலும் டெவலப்மெண்ட் கொடுக்கக்கூடிய, மேன்மை கொடுக்கக்கூடிய நல்ல செலவுகளாகத்தான் அமையும். இவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த ஒரே ஒரு விஷயம்தான். இதை தவிர அனைத்து கிரக நிலைகளுமே ரிஷபராசிக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டாக இருக்கிறது. குறிப்பாக ராசியில் புதனும் சுக்கிரனும் இருப்பது என்பது இவர்களுக்கு ஒரு புது பொலிவு, இவர்களது தோற்றத்துக்கு ஒரு மெருகேற்றினார் போல். இவர்கள் எங்கு சென்றாலும் இவர்களது குரல், இவர்களது கௌரவம், இவர்களது பதவி மேலும் மேலும் அபிவிருத்தி ஆகக்கூடிய அளவில், இவர்களது சொல்வாக்கும் செல்வாக்கும் மேலும் மேன்மை பெறக்கூடிய அளவில் ஒரு சபையில் இவர்கள் கௌரவிக்கப்படுபவர்களாக, அங்கீகரிக்கப்படுபவர்களாக இருப்பார்கள். இந்த ஜூன் மாதம் முழுவதும் ரிஷபராசிக்கு மிகவும் பிரமாதமாக இருக்கிறது. உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம்.
இந்த கிரகநிலைகளை நாம் பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்கு ராசியாதிபதி புதன் சுக்கிரன் இந்த 2 கிரகங்களின் கூட்டணி என்பது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் 12ஆம் வீட்டில் சொந்த வீட்டில், பிறகு ராசியில், மாதத்தின் கடைசியில் புதன் 2ஆம் வீட்டில் சுபபலம் என்ற ஒரு அமைப்பில் வந்து அமர்கிறது. இதனால் இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி என்ற ஒரு அமைப்பில் இருக்கிறது. இவர்களுக்கு கொஞ்சம் நெருடல்களை கொடுத்து கொண்டிருந்த 4ஆம் வீட்டில் இருந்த கேது என்ற கிரகத்திற்கு குருவின் பார்வை வந்து விட்டதனால் இவர்களது கம்ஃபர்ட், லக்ஸரி போன்ற விஷயங்களில் ஒரு டெவலப்மெண்ட் என்பது கண்டிப்பாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் அஷ்டம சனியின் பாதிப்பில் இருந்தபோது ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு வெகுவாக பாதிக்கப்பட்டு ஏராளமான கடன் போன்ற சுமைகளில் இருந்தார்கள். இதனால் இவர்களுக்கு வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத சில பிரச்சனைகள் என்பது இருந்தது. அஷ்டம சனி வெளியே வந்த பிறகு இவர்கள் எதிர்பார்த்த ஒரு அபிவிருத்தி என்பது இவர்களுக்கு ஏற்படவில்லை. இதன் காரணம் இவர்களுக்கு சுபபலன்களை கொடுக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன் இவர்களுக்கு இப்பொழுதுதான் மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பில் வந்து அமர்கிறது. புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது மகாவிஷ்ணு, மகாலட்சுமி இந்த 2 தெய்வங்களும் ஒன்றாக வந்து நமக்கு அனுக்கிரகம் செய்யக்கூடிய அமைப்பு என்றுதான் நாம் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரமாதமான புதிய யோசனைகள் என்பது இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இவர்கள் இதுநாள் வரை எதிர்பார்த்த அந்த தனப்பிராப்தம், வருமானம் என்பது இவர்களுக்கு குவிந்து கொண்டே இருக்கும். அதனை பக்குவமாக உபயோகித்து இவர்கள் பொதுவாக இது நாள் வரை இருந்த அந்த கடன் சுமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் தீர்த்து கொள்ளலாம். மேலும் இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு பெரிய ஹைலைட் என்னவென்றால் 6 மற்றும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறது. லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி என்பது 1.5 வருடத்திற்கு ஒரு முறைதான் நடக்கக்கூடிய காலகட்டம். இந்த 43 நாட்கள், அதாவது ஜூன் மாதம் டு ஜூலை மாதம் கிட்டத்தட்ட 12ஆம் தேதி வரை இந்த அமைப்பு இருக்கிறது. இதனால் இவர்கள் தொழில் மற்றும் லாபம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஒரு டாப் கியர், ஃபுல் ஸ்பீடு என்று எடுத்துக்கொள்ளலாம். அதனால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தங்களது தொழிலில் தேவையான அளவு பொருட்கள் கையிருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். வாடிக்கையாளர் வந்து கேட்கும் பொழுது எங்களிடம் பொருள் இல்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்ய முடியும்? இதற்கு முன்பு செவ்வாய் சனியின் பிடியில் இருந்தது, பிறகு ராகுவின் பிடியில் இருந்தது. அதனால் இவர்கள் எதிர்பார்த்த லாபம் என்பது இவர்களுக்கு கண்களுக்கு தெரிந்தது, ஆனால் இவர்களுக்கு கைகளுக்கு வரவில்லை. இது காலகட்டங்களில் குறிப்பாக இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட், பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஹார்ட்வேர்ஸ், அயர்ன், மெட்டல்ஸ், மெடிக்கல் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் அனைவருக்கும் தொழில் ரீதியாக நிறைய புதிய டெவலப்மெண்ட், புது கான்ட்ராக்ட்ஸ், நிறைய புதிய புதிய ஆர்டர்ஸ் என்பது வந்து கொண்டுதான் இருக்கும். பக்குவமாக கிளையண்டை நீங்கள் தேர்வு செய்து நகர்த்தி கொண்டு செல்லும் பொழுது மேலும் வெற்றி என்பது ஏற்படும். கல்வியில் மாணவர்கள் நன்றாக புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய காலகட்டம். இதன் காரணம் புத்திகாரகன், புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய புதன் என்ற கிரகம் இந்த மாதத்தில் ஆட்சி பெற்று சொந்த வீட்டில் அமர்கிறது. மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வாய்ப்புகள் ஏற்படும். இதன் காரணம் சுக்கிரன் என்ற கிரகம் இவர்களுக்கு அனுகூலமாக சொந்த வீட்டில் ஆட்சியாக, பிறகு ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் 7ஆம் வீட்டையும் பார்ப்பதனால் இவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு மூலம் அபிவிருத்தி என்பது ஏற்படும். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் ராகு என்ற கிரகம் இருப்பது நல்லதுதான். இந்த கிரகம் பாபகர்த்திரி யோகத்தில் அமர்ந்தாலும் இவர்களுக்கு தொழில் ரீதியாக வெற்றி என்பது ஏற்படும். பாக்யஸ்தானத்தில் சனி ஆட்சியாக இருப்பதனால் இவர்களுக்கு பாக்கியங்கள் என்பது ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். 12ஆம் வீட்டில் குரு இருந்தாலும் இங்கு குரு மறைவது என்பது இந்த ராசியை பொறுத்தவரை நல்லது. இதே குரு இவர்களுக்கு 4ஆம் வீட்டையும் 6ஆம் வீட்டையும் பார்ப்பதனால் கண்டிப்பாக இவர்களது ஹெல்த், வெல்த் போன்ற விஷயங்களில் மேன்மை என்பது ஏற்படும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் இவர்களது வார்த்தைகளில் ஒரு தெளிவு என்பது ஏற்படும். இதனால் வரை நான் காத்து கொண்டிருந்தேன், இந்த முயற்சிகளை இப்பொழுது
இப்பொழுது நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தக்கூடிய நபர்கள் அனைவரும் மேன்மை பெற முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போல் புதன் சுக்கிரன் கூட்டணி ராசியில் என்பது இவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய காலகட்டமாக, அனைவரையும் தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு புதிய வேகம் என்பது வெளிப்படும், புதிய விவேகம் என்பது வெளிப்படும், ஒரு பொலிவு மற்றும் இளமை மாறாத தோற்றம் இருக்கும். இவர்கள் செல்லக்கூடிய இடங்களில் இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் என்பது ஏற்படும். சபையில் இவர்களது குரலுக்கு ஒரு மதிப்பு ஏற்படும். நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த கோயிலுக்கு போக வேண்டும், நான் ஜெபம் செய்ய வேண்டும் போன்ற விஷயங்களில் எல்லாம் இவர்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். இந்த ஜூன் மாதம் முழுவதுமே மிதுன ராசிக்கு ஒரு பிரமாதமான காலகட்டமாக இருக்கிறது. இதனை முழுவதுமாக உபயோகித்துக் கொண்டு மேலும் மேன்மை பெற வேண்டும். வாழ்த்துக்கள். கடகராசி ராசியாதிபதி சந்திரன் எந்த வீட்டில் உச்சமடைகிறதோ அந்த வீட்டில் குரு என்ற கிரகம் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்த பிறகு கிட்டத்தட்ட இந்த 2 மாதங்களாக இவர்களுக்கு குட் நியூஸ் என்பது படிப்படியாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் என்ற கிரகம் லாபஸ்தானத்தில் ஆட்சி, தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். ஒரு பிரமாதமான காலகட்டமாக இருக்கிறது. இதற்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது, செவ்வாய் என்ற கிரகம் கடகராசிக்கு 5 மற்றும் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாகி 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறது. இது நாள் வரை இவர்களுக்கு வெளியே சொல்லிக் கொள்ள முடியாத ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது. குறிப்பாக அஷ்டமத்தில் செவ்வாய் சனியுடன் சேர்ந்திருந்த காலங்களிலும், பிறகு செவ்வாய் ராகுவுடன் சேர்ந்து 9ஆம் வீட்டில் இருந்த காலகட்டங்களிலும் இவர்களுக்கு எந்த ரூபத்தில் எந்த பிரச்சனை என்றே சொல்ல முடியாத அளவில் இருந்தார்கள். இப்பொழுது குரு சஞ்சாரம் செய்த பிறகு, அதாவது குரு லாபத்துக்கு வந்த பிறகு இவர்களுக்கு மளமளவென்று இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டிருக்கிறது. ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சியாக ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் அமர்கிறது. இதனால் இவர்களுக்கு ஏராளமான விஷயங்களில், குறிப்பாக இவர்களது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய புதிய ஆர்டர்ஸ் மற்றும் நிறைய புதிய டெவலப்மெண்ட் என்பது இவர்களுக்கு ஏற்படும். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது என்பது நிகரற்ற லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இவர்களுக்கு வர வேண்டிய லாபம் என்பது மளமளவென்று வந்து கொண்டிருக்கும். தனஸ்தானாதிபதி சூரியன் 11ஆம் வீட்டில் வருவதனால் இவர்களுக்கு பணப்புழக்கம் என்பது அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இவர்களது லாபஸ்தானம் 3 கிரகங்களால் மேன்மை பெறுகிறது. இதில் சுக்கிரன் என்பது ஆட்சி, குரு என்பது இவர்களுக்கு அனுகூலம், சூரியன் என்பது இவர்களுக்கு தனப்பிராப்தம், மேலும் புதன். அப்பொழுது 4 கிரகங்கள் பூரணமாக இவர்களுக்கு லாபத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் இருப்பதனால் இவர்கள் எதிர்பாராத லாபம் என்பது இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். பிறகு இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது 12ஆம் வீட்டுக்கு வந்தாலும், 12ஆம் வீடு என்பது இந்த கிரகங்களுக்கு ஒரு தோஷமாக எடுத்துக்கொள்ள முடியாது. செலவுகள் செய்தாலும் அவை சுப செலவுகளாக இவர்களுக்கு அனுகூலம் கொடுக்கக்கூடிய செலவுகளாகத்தான் இருக்கும். 3ஆம் வீட்டில் கேது இருப்பது இவர்களுக்கு சுபபலம் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்களது வெளிநாட்டு தொடர்பு மற்றும் பயணங்களால் மேன்மை பெறக்கூடிய காலகட்டம். சுப நிகழ்வுகள் என்பது ஏற்படும். ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட், அது கல்வியாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதம் இவர்கள் மேன்மை பெற முடியும். இதன் காரணம் புத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் சொந்த வீட்டில் இங்கு ஆட்சியாகிறது. 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்துக்கு குரு பார்வை. இதனால் வரை திருமணத்திற்காக, இதனால் வரை மறுமணத்துக்காக காத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு தங்களது லைஃப் பார்ட்னர் யார் என்று அடையாளம் தெரியக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். மேலும் திருமணம் என்பது விரைவில் இவர்களுக்கு ஏற்படும்.
9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் இவர்களது பாக்கியஸ்தானத்துக்கு கொஞ்சம் கெடுதல்களை கொடுத்து கொண்டிருந்தாலும், இந்த ராகு என்ற கிரகம் இப்பொழுது பாபகர்த்திரி யோகத்தில், அதாவது ஒரு பக்கம் சனி ஒரு பக்கம் செவ்வாய் என்ற நடுவில் வந்து மாட்டிக்கொள்வதனால் இவர்களுக்கு இந்த ராகு என்ற கிரகத்தின் தீய பலன்கள் என்பது இப்பொழுது ஏற்படாது. புதிதாக சொத்துக்கள் வாங்க வேண்டும், பழைய சொத்துக்களை விற்று ஒரு நல்ல விலையில் இவர்களுக்கு ஏற்றாற் போல் ஒரு லக்ஸரி ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டும், வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்களை நாம் வாங்க வேண்டும் என்ற நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும், உத்தியோகத்தில் பதவி உயர்வு மேன்மை என்று இருந்தாலும், வியாபாரத்தில் இவர்கள் குறிப்பாக இந்த மீடியா கலை போன்ற துறைகளில் இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி வைத்து வாடகைக்கு ஆட்கள் வரவில்லை என்று காத்து கொண்டிருந்த அனைத்து நபர்கள், குறிப்பாக கடகராசிக்காரர்கள் மேலும் மேன்மை பெறக்கூடிய காலகட்டம். இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லிவிடுகிறேன். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த அஷ்டம சனியின் தாக்கம் ஒரு 75% இவர்களுக்கு முடிந்து விட்டது. குறிப்பாக பூச நட்சத்திரத்தை தவிர்த்து இந்த ஆயில்ய நட்சத்திரம் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தெரியாத நபர்களை மூலம் இவர்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் என்பது செய்யக்கூடாது. தெரியாத நபர்களுக்கு கடன் கொடுப்பது, கிரெடிட் கார்டை வைத்து அவருக்கு கொடுத்து அதன் மூலம் பல கணக்குகள் போடுவது போன்ற விஷயங்களை இவர்கள் தவிர்க்க வேண்டும். மே மாதம் 2025ஆம் வருடம் இந்த பூரணமாக அஷ்டம சனி என்பது இவர்களுக்கு விலகிவிடும். இந்த அஷ்டம சனியின் தாக்கம் இவர்களுக்கு கொஞ்சம் எதிர்பாராத டென்ஷன்ஸை அவ்வப்பொழுது கொடுக்கும். அதனால் இவர்கள் சனிக்கிழமைகளில் சனி என்ற கிரகத்துக்கு நவக்கிரகங்களில் பிரீத்தி செய்வது, முடிந்தால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனி பகவானுக்கு அபிஷேகங்கள் ஆராதனை செய்வது, சனிக்கிழமைகளில் மகாவிஷ்ணு மற்றும் ஆஞ்சநேயரை வழிபடுவதனால் இந்த அஷ்டம சனியின் தாக்கம் என்பது இவர்களுக்கு நன்றாக குறையும். பொருளாதாரம் மற்றும் தொழில் ரீதியாக குடும்பத்தில் சுபம் என்ற ஒரு அமைப்பை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த ஜூன் மாதம் 2024ஆம் வருடம் கடகராசிக்கு ஒரு பிரமாதமான அமைப்பாக இருக்கிறது. நன்றாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். சிம்ம ராசியை நாம் எடுத்துக்கொள்வோம். சிம்மத்துக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் மாதத்தின் தொடக்கத்தில் இங்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில், பிறகு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில், இந்த 10ஆம் இடத்தில் 4 கிரகங்களின் கூட்டணி என்பது சிம்ம ராசியை பொறுத்தவரை பஞ்சமாதிபதி குரு, லாபஸ்தானாதிபதி புதன், வெற்றி மற்றும் ஜீவனாதிபதி சுக்கிரன். கேட்பதற்கே இந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. ராசியாதிபதி, லாபஸ்தானாதிபதி, ஜீவனாதிபதி, பஞ்சமாதிபதி. இதில் சுக்கிரன் என்பது சொந்த வீட்டில், அதாவது தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் பழம் நழுவி பாலில் விழுகிறது என்று சொல்வதை போல் செவ்வாய் என்ற கிரகம் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சி. செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, பிறகு புதன் ஆட்சி. முதலில் புதன் அதிநட்பு, பிறகு சுக்கிரன் அதிநட்பு, ராசியாதிபதி ஜீவனத்தில், பிறகு ராசியாதிபதி லாபத்தில், 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு குரு பார்வை, 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுபஸ்தானத்துக்கு குரு பார்வை, 6ஆம் வீட்டுக்கு குரு பார்வை. பிரச்சனைகள் எங்கே வருகிறது என்று தேடி பார்த்தால் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒன்றுதான். அதற்கும் பாபகர்த்திரி யோகம் என்ற அமைப்பில் வந்து அதன் கெடுதலான பலன்களும் அடைபடுகிறது. இதையும் மீறி சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன வேண்டும்? இவர்களது பாக்கியம் தொழில் என்பது இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு உச்சத்தில் இருக்கும். எதிர்பாராத நிறைய புதிய டெவலப்மெண்ட் என்பது இவர்களது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் பூரணமாக சந்தோஷம் அடையக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கும். ஏனென்றால் புத்திரஸ்தானாதிபதி இங்கு ராசியாதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதியுடன் சேர்க்கை, பிரமாதமான ஒரு புத்திசாலித்தனத்தை குழந்தைகள் வெளிப்படுத்துவார்கள். நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். தொழிலில் மேலும் மேன்மை, எங்களால் பொருளை வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படும். ஒரு தெளிவு கிடைக்கும். கொடுத்த கமிட்மெண்ட்டை இவர்கள் ஹானர் செய்வார்கள்.
இதனால் இவர்களது லாபம் என்பது 2x 3x என்று அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். வயதை அனுசரித்து ஹெல்த், வெல்த் போன்ற அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் என்பது ஏற்படும். 4ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் இங்கு சொந்த வீட்டையும் 3ஆம் வீட்டையும் பார்ப்பதனால் இந்த உடற்பயிற்சி செய்ய வேண்டும், ஸ்போர்ட்ஸ் செய்ய வேண்டும், ஒரு முத்திரை பதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு மளமளவென்று மார்க்குகள் விழுந்து கொண்டே இருக்கும். 4ஆம் வீட்டு என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டை செவ்வாய் பார்ப்பதனால் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த நபர்கள் ஒரு ஜாக்பாட்டான ஒரு இடத்தையோ அல்லது ஒரு அபார்ட்மெண்ட்டையோ வாங்கக்கூடிய அமைப்பு, அதற்காக இவர்கள் காத்து கொண்டிருந்த அந்த லோன் போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு கிடைக்கும். மீடியா மற்றும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்கள் ஒரு எதிர்பாராத வெற்றி என்பது காத்திருக்கிறது. இந்த நபருக்குள் இவ்வளவு திறமைகள் என்பது இருக்கிறதா? இது நாள் வரை எங்கே இவர் இருந்தார்? இந்த திறமைகளை இப்பொழுதுதானே நான் பார்க்கிறோம் என்று இவர்களை பல ப்ராஜெக்டுக்கு புக் செய்யக்கூடிய அளவில் பிரமாதமாக இவர்களது திறமைகளை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல மேன்மை என்பது இவர்களுக்கு ஏற்படும். வயதை அனுசரித்து இவர்களது பித்துர் வர்க்கம் என்று சொல்லக்கூடிய தந்தை, அதாவது அது உடல்நிலையாக இருந்தாலும் அல்லது உத்தியோகமாக இருந்தாலும் அல்லது அவர்களுக்கு வர வேண்டிய அந்த தனப்பிராப்தமாக இருந்தாலும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் என்பது இந்த மாதத்தில் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்பு என்பது இவர்களுக்கு உச்சத்தில் இருக்கும். அதன் மூலம் பிரமாதமான நிறைய புதிய ஒர்க் என்பதை இவர்கள் எடுத்துக்கொள்ள முடியும். சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டங்கள் என்பது இவர்களுக்கு எதிர்பாராத ஒரு டெவலப்மெண்ட் என்பதை கொடுக்கும். அடுத்த மாதமும் இந்த பயணம் என்பது தொடரும். ஏனென்றால் செவ்வாய் என்பது 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் திக்பலம் பெறுவதனால் இவர்களுக்கு கண்டினியூஸாக ஒரு குட் நியூஸ் என்பது வந்து கொண்டிருக்கும். இவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது எது என்பதையும் இப்பொழுது தெரிவித்து விடுகிறேன். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் சில நேரங்களில் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு என்பது கொடுக்கும். இவர்கள் இங்கே கவனமாக இருக்க வேண்டியது என்னவென்றால், ஒருவர் பேசும் பொழுது இன்னொருவர் அமைதியாக இருப்பது தான் புத்திசாலித்தனம். ஒரு ஏரோஸ்டஸ் என்பது நம்மை அவருக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, நம்மை பார்த்தால் அவர் சிரித்து கொண்டே இருப்பார். அவ்வாறு இவர்கள் தங்களை நினைத்து கொள்ள வேண்டும். பிறகு கொஞ்ச நேரம் கழித்து மௌனமாக அந்த விஷயத்தை எடுத்து சொன்னால் எளிதாக இந்த ஒரு விஷயத்திலிருந்து இவர்கள் தப்பித்து விடலாம். ஒருவர் பேசும் பொழுது இன்னொருவர் மிகவும் வேகமாகவும் மிகவும் ஸ்ட்ராங்காகவும் உறுதியாகவும் பேசினால் கொஞ்சம் பிரச்சனைகள் என்பது இவர்களுக்குள் அவ்வப்போது வெளிவரும். இது திருமணத்துக்கு மட்டுமல்ல, வியாபாரத்தில் உள்ள கூட்டாளிகளாக இருந்தாலும் இதே ரூல் தான். ஒருவர் பேசும் பொழுது இன்னொருவர் அமைதியாக இருப்பது, முடிந்தால் சிரித்து கொண்டே இருப்பது புத்திசாலித்தனம். பிறகு கொஞ்ச நேரம் கழித்து மௌனமாக பவ்யமாக உங்கள் கருத்தை வெளிப்படுத்துங்கள். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதும் உடல் உபாதைகள் ஏற்படாமல் மிகவும் காரமாக சாப்பிடுவது, இந்த கேஸ்ட்ரிக் அசிடிட்டி போன்ற ஃபுட்டுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். என 7ஆம் இடத்தில் சனி என்ற கிரகம் இருப்பதனால் வயிறு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் கொஞ்சம் உடல் உபாதைகள் என்பதை ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக நடந்து கொண்டால் இந்த ஜூன் மாதம் 2024 சிம்ம ராசிக்கு ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. சரியாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசியை எடுத்துக்கொள்வோம். ராசியாதிபதி புதன், பிறகு பாக்யஸ்தானாதிபதி சுக்கிரன். ராசியாதிபதி புதன், பாக்யஸ்தானாதிபதி சுக்கிரன், இந்த கிரகங்களின் கூட்டணி என்பது 9ஆம் வீட்டின் அதிபதியும் 10ஆம் வீட்டின் அதிபதியும் ஒன்றாக சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகமாக, அதிலும் முதலில் சுக்கிரன் ஆட்சியாக, பிறகு புதன் ஆட்சியாக. சுக்கிரன் ஆட்சியாகும் பொழுது புதன் அதிநட்பு என்ற வரிசையிலும், புதன் ஆட்சியாகும் பொழுது சுக்கிரன் அதிநட்பு என்ற வரிசையிலும் இந்த கூட்டணியானது 9ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீடு என்ற சொந்த வீட்டில் அமைந்து, அதே 9ஆம் வீட்டில் குரு என்ற கிரகமும் அமர்ந்து ராசியை 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையுமாக 9ஆம் பார்வையுமாக பார்ப்பது என்பதும்
6ஆம் வீட்டில் சனி என்ற கிரகம் சொந்த வீட்டில் ஆட்சியாக அமர்வதும், ராசியை குரு பார்ப்பதனால் ராசியில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்தின் வீரியம் கட்டுப்படுவதாகவும், 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் இது நாள் வரை கொஞ்சம் நெருடல்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இப்பொழுது இந்த கிரகமும் பாவகர்த்திரி யோகத்தில் அடைபடுவதனால் இதற்கு மேல் என்ன சொல்ல முடியும்? கன்னிராசிக்கு எங்கே கெடுதல் இருக்கிறது என்று தேடி பார்த்தாலும் கிடைக்கவில்லை. 8ஆம் இடத்தில் செவ்வாய் அஷ்டமாதிபதி சொந்த வீட்டில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டாலும், இதே செவ்வாய் தனது சொந்த வீடு என்று சொல்லக்கூடிய 3ஆம் வீடை, வெற்றி ஸ்தானத்தை, முயற்சி ஸ்தானத்தை 8ஆம் பார்வையாக பார்ப்பதனால் இவர்கள் இறங்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் வெற்றி. பிறகு இதே செவ்வாய் 4ஆம் பார்வையாக 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் இவர்களுக்கு லாபம் என்பது கண்டிப்பாக வரும். இப்பொழுது நான் சொன்ன இந்த கிரக கூட்டணி என்பது புதிதாக இவர்களுக்கு மின்னல் போல் புத்திசாலித்தனம், பிரமாதமான யோசனைகள், இளமை மாறாத தோற்றம், ஏதோ ஒரு 5 வயது பிறந்தது போல் ஒரு புது பொலிவு, எங்கு சென்றாலும் நம்மைத்தான் எல்லாரும் பார்க்கிறார்களா, நமது பேச்சைத்தான் எல்லாரும் கேட்கிறார்களா, இவர்கள் பேச்சை கேட்கிறார்களா அல்லது ரசிக்கிறார்களா என்ற அளவில் சென்ற இடங்களிலெல்லாம் ஒரு முத்திரை என்பதை இவர்கள் பதிப்பார்கள். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பொலிவு, ஒரு ஃபேஸ் லிஃப்ட், ஒரு டெவலப்மெண்ட், வாடிக்கையாளர்களை அப்படியே காந்தம் போல் ஈர்க்கக்கூடிய அமைப்பு, வெறும் கவர்ச்சிகளால், வார்த்தைகளால் மட்டும் அல்லாமல் புத்திசாலித்தனத்தால் பிரமாதமான புதிய சொல்யூஷன்ஸ், அவரவர் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எண்ணங்கள் மூலம் மட்டுமல்லாமல் அதற்குண்டான மிஷினரி, அவை வெளிநாட்டிலிருந்து இறக்க வேண்டுமா என்றாலும் இறக்குமதி செய்வது, அதனை இவர்கள் எடுத்துக்காட்டி விளக்கம் செய்யக்கூடிய அந்த ஒரு அமைப்பு மிகவும் லாபகமாக அனைவரையும் தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். தொழில் மேன்மை பெறும், புதிய கிளைகள் இவர்கள் போட முடியும். காந்தம் போல் வாடிக்கையாளர்கள் வருவார்கள், வேலையாட்கள் வந்து சேர்வார்கள். அதன் மூலம் இவர்கள் மேன்மை பெறக்கூடிய காலகட்டம், நிகரற்ற லாபம் ஏற்படும். இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்ப்பதனால் கம்ஃபர்ட் மற்றும் லக்ஸரி என்பது ஒரு படி மேலே செல்லும். இவர்களது வீடு, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒரு புது பொலிவு, ஒரு ஃபேஸ் லிஃப்ட், ஒரு இன்டீரியர் செய்வது, ஒரு வாஸ்து செய்வது, ஒரு தனித்துவத்தையும் புத்திசாலித்தனத்தையும், ஒரு ஈர்ப்பு என்று சொல்லக்கூடிய அட்ராக்ஷனையும் அனைத்து இடங்களிலும் அனைத்து விஷயங்களிலும் வெளிப்படுத்துவது, பாக்கியங்கள் பெறுவது. பாக்கியங்கள் என்பது இவர்கள் ஒரு நல்ல உணவை உண்பதாக இருந்தாலும், அல்லது ஆலயங்கள் விஜயம் செய்வதாக இருந்தாலும், வெளிநாடுகள் விஜயம் செய்வதாக இருந்தாலும், இவர்கள் எந்த இடத்தில் சென்றாலும் இவர்களுக்கு ஒரு வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவி உறவு முறைகளில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் என்பது ஏற்படும். 9ஆம் வீட்டில் சுக்கிரன் என்பது ஒரு திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்த நபர்களுக்கு இவர்தான் நமது லைஃப் பார்ட்னர் என்று அடையாளம் காட்டக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை என்பது மேலோங்கும். புத்திரர்களுக்கு ஒரு குட் நியூஸ், அது வயதை அனுசரித்து கல்வியாக இருந்தாலும் அல்லது வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் ஏற்படும். இவரது பித்துர் வர்க்கம் என்று சொல்லக்கூடிய தந்தைக்கு சூரியன் இங்கு சுபபலம் பெறுவதனால் ஒரு குட் நியூஸ் என்பது கிடைக்கும். குறிப்பாக அரசாங்க வேலையில் இருப்பவர்கள், அரசாங்கத்தை எதிர்பார்த்து ஒரு ஆர்டருக்காக, ஒரு கான்ட்ராக்டுக்காக காத்திருந்த நபர்களுக்கு ஒரு நல்ல பிரமாதமான ஒரு அங்கீகாரம் என்பது கிடைக்கும். இவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஒரு இடத்தில்தான். என்னவென்றால், அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் சில நேரங்களில் இவர்களது வார்த்தைகளில் கொஞ்சம் உஷ்ணம் என்பது வெளிப்படும். கொஞ்சம் மௌனமாக, கொஞ்சம் யோசித்து பதில் சொல்கிறேன் என்று இவர்கள் லாவகமாக நகர்ந்து விட்டார்கள் என்றாலே இவர்கள் அந்த வெற்றி பெறுவார்கள். சனி என்ற கிரகம் செவ்வாயை 3ஆம் பார்வையாக பார்ப்பதனால் வாகனங்களில் செல்லும் பொழுது
கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும். ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த ஜூன் மாதம் முழுவதுமே கன்னி ராசிக்கு ஒரு பிரமாதமான காலகட்டமாக இருக்கிறது. முழுவதுமாக இதனை உபயோகித்து முத்திரை பதிக்க முடியும். வாழ்த்துக்கள். துலா ராசியை எடுத்துக்கொள்வோம். ராசியாதிபதி சுக்கிரன், பாக்யாதிபதி புதன், சொந்த வீட்டில் ஆட்சி, புதன் அதிநட்பு. பிறகு இதே கூட்டணி புதன் ஆட்சி, சுக்கிரன் அதிநட்பு. குரு 8ஆம் வீட்டில் மறைந்தாலும் இங்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி 8ஆம் வீட்டில் மறைகிறது. அதுவும் நமக்கு ஒரு பிளஸ்ஸாக அமைந்து விட்டது. இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக இணைந்து நமக்கு அனுக்கிரகம் செய்யக்கூடிய அமைப்பு. 8ஆம் வீட்டில் இருந்தாலும் இது சொந்த வீடு என்பதனால் இங்கு நமக்கு எதிர்பாராத வெற்றி என்பது கிடைக்கும், அது தொழிலாக இருந்தாலும். ஏனென்றால் இந்த 8ஆம் வீடு என்பது 10ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீடு, ஜீவனத்துக்கு லாபஸ்தானம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழிலில் இவர்களுக்கு திடீர் லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு. குறிப்பாக இந்த ஷேர்ஸ், ஸ்பெக்குலேட்டிவ் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு பிரமாதமான காலகட்டம். மேலும் புத்திசாலித்தனத்தை இவர்கள் வெளிப்படுத்தி பலரை தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி சொந்த வீட்டில் இருப்பதனால் ஏற்படுத்துகிறது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் இவர்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் வருவதனால் இவர்களது பித்ரு வர்க்கம் மேன்மை பெறும். அதாவது இவர்கள் வயதை அனுசரித்து இவர்களது தந்தைக்கு ஒரு குட் நியூஸ் என்பது ஏற்படும். செவ்வாய் என்ற கிரகம் 7ஆம் வீட்டில் ஆட்சி, சொந்த வீட்டில் இருக்கிறது. துலா ராசியை சப்தம பார்வையாக பார்க்கிறது. செவ்வாய் என்ற கிரகம் 7ஆம் வீட்டில் இருந்து துலா ராசியை சப்தம பார்வையாக பார்க்கிறது. இதனால் இவர்களது உடலில் ஒரு புதிய வேகம், ஒரு புதிய எனர்ஜி, ஒரு புதிய உத்வேகம், ஒரு புதிய ஆற்றல், எங்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இதே செவ்வாய் இதற்கு முன்பு சனியுடன் இருந்த போது, பிறகு ராகுவுடன் இருந்த போது இவர்களுக்கு வெளியே சொல்லிக் கொள்ள முடியாத பல பிரச்சனைகள் இருந்தது. இதன் காரணம் இந்த செவ்வாய் என்பது இங்கு களத்திர ஸ்தானாதிபதி மற்றும் சிறு கூட்டாளிகளை குறிக்கக்கூடியது. இப்பொழுது செவ்வாய் முழுவதுமாக தனித்து செயல்பட்டு தனது ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. குறிப்பாக செவ்வாய் மேஷத்தில் அஸ்வினியின் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது வெளிநாட்டு தொடர்பில் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய குட் நியூஸ் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். பிறகு இதே செவ்வாய் பரணி நட்சத்திரத்துக்கு வந்த பிறகு இது ராசியாதிபதியின் நட்சத்திரம் என்பதால் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இவர்களை மையப்படுத்தி இவர்களது மேன்மைக்கும், இவர்களது அபிவிருத்திக்கும், இவர்களது வெற்றிக்கும், இவர்களது லைஃப் பார்ட்னர் மற்றும் வியாபார கூட்டாளியுடன் ஒரு அனுசரணை, ஒரு பரஸ்பரம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக எங்கு சென்றாலும் தங்களது பராக்கிரமத்தை வெளிப்படுத்தி வெற்றியை குவிக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த செவ்வாய் என்ற கிரகம் 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டை பார்க்கிறது. இதே வீட்டுக்கு குருவின் பார்வையும் ஏற்படுவதனால் இவர்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை இனிமேல் இவர்கள் ஹானர் செய்வார்கள். இதற்கு முன்பு அதனை இவர்களால் செய்ய முடியவில்லை. இதன் காரணம் இவர்களுக்கு வர வேண்டிய அந்த தனப்பிராப்தம், சம்பத்துக்கள், அதாவது அந்த வருமானம் என்பது இவர்களுக்கு வரவில்லை. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம் இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. 4ஆம் வீட்டுக்கு குரு பார்வையும் இருப்பதனால் இவர்களுக்கு சுகஸ்தானம், கம்ஃபர்ட் என்பது மேலும் விஸ்தாரமாக அதிகரிக்கும். பஞ்சமஸ்தானத்தில் சனி என்ற கிரகம், மேக்கர் ஆஃப் டெஸ்டினி என்று இந்த கிரகத்தை சொல்லலாம், சொந்த வீட்டில் ஆட்சியாக இருப்பது என்பது இந்த துலா ராசியை பொறுத்தவரை சனி என்ற கிரகம் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியாக வந்து இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறது.
குறிப்பாக இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வயதை அனுசரித்து நடக்க வேண்டிய நல்ல பலன்கள் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். 6ஆம் வீட்டில் ராகு என்ற கிரகம் இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 3, 6, 11ஆம் வீடுகளில் அசுப கிரகங்கள் நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். புதன் சுக்கிரன் கூட்டணி ஒரு பிரமாதமான கூட்டணியாக இருக்கிறது. மேலும் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதும் இவர்களுக்கு ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் தான். துலா ராசிக்காரர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், செவ்வாய் ராசியை பார்க்கும் பொழுது உடலில் கொஞ்சம் உஷ்ணம் என்பது ஏற்படும். இந்த உஷ்ணத்துக்காக இவர்கள் சில இயற்கை வைத்தியங்களை எடுத்துக்கொண்டு தங்களது உடல் நிலையை சீராக பார்த்து கொள்ளலாம். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் முதல் 15 நாட்கள் சூரியன் என்ற கிரகம் இருப்பதனால் பித்ரு வர்க்கம் மற்றும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக, அதாவது அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக இருக்கலாம் அல்லது கார்பரேஷன் டேக்ஸாக இருக்கலாம், இது போன்ற விஷயங்களை இவர்கள் கவனமாக கையாண்டு விட்டால் இந்த மாதத்தில் மற்ற அனைத்து விஷயங்களுமே இவர்களுக்கு ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள், இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள், பில்டிங், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், வெளிநாட்டு பயணம் சென்று அதன் மூலம் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு பிரமாதமான காலகட்டம். இதனை முழுவதுமாக உபயோகித்து மேலும் வெற்றி பெற வேண்டும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம். விருச்சிக ராசிக்கு உண்டான கிரக நிலைகளை நாம் நன்கு ஆராய்ச்சி செய்வோம். ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறது. இந்த ராசியாதிபதி செவ்வாய் இதனால் வரை சனியின் பிடியில் இருந்தது, பிறகு ராகுவின் பிடியில் இருந்தது. இதனால் தனது ஆற்றலை, தனது பலத்தை இழந்து தான் கொடுக்க வேண்டிய சுப பலன்களை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது. இப்பொழுது இதே ராசியாதிபதி செவ்வாய் சொந்த வீட்டில் 6ஆம் வீட்டில் ஆட்சி பலம். இந்த 6ஆம் வீடு என்பது 10ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடாகவும் 9ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடாகவும், அதாவது ஜீவனத்துக்கு பாக்கியஸ்தானமாகவும் பாக்கியஸ்தானத்திற்கு ஜீவனமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நாள் வரை நான் இதற்காகத்தான் காத்திருந்தேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு பிரமாதமான வெற்றியை இந்த செவ்வாய் என்பது கொடுக்கும். குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள், செவ்வாய் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல், மின்சாரம், ஹார்ட்வேர்ஸ், ஆட்டோமோட்டிவ்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், பெரிய பெரிய இயந்திரங்களை வைத்து வேலைகள் செய்பவர்களுக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட், ஒரு நெக்ஸ்ட் லெவல் என்று சொல்லக்கூடிய அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டிய ஒரு விஸ்தாரமான அமைப்பை ஏற்படுத்தும். வம்பு வழக்குகளில் வெற்றி, அதாவது ஒரு போட்டி என்பதை இதற்கு முன்பு 7.5 சனி காலகட்டங்களில் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பாக இவர்களே தான் அந்த போட்டியையும் அந்த எதிராளியையும் உருவாக்கினார்கள் என்றும் சொல்ல முடியும். இப்பொழுது அந்த எதிராளியை, அந்த போட்டியை வெல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக, அதாவது இவர்களது போட்டியாளர் இவர்களை விட செல்வ நிலையில் ஃபைனான்சியலாக மிகவும் நன்றாக இருந்தாலும் வெற்றி என்பது இறுதியில் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக, அதற்குண்டான அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு ஆதரவாக வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது ராசியை பார்க்கிறது. ராசிக்கு குரு பார்வையும் பூரணமாக, அதுவும் 7ஆம் பார்வையாக கிடைக்கிறது. 4 கிரகங்களின் கூட்டணி 7ஆம் வீட்டில், ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியான சூரியன் இன்னொரு கேந்திரத்தில் தனஸ்தான அதிபதி, பஞ்சமாதிபதியுடன் சேர்க்கை, பிறகு இங்கு கலத்திரஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதியின் சேர்க்கை. சொல்வதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. இதே லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்துக்கு குருவின் பார்வை, லாபஸ்தானத்துக்கும் குருவின் பார்வை, வெற்றி ஸ்தானத்துக்கும் குருவின் பார்வை. இந்த கூட்டணி என்பது 7ஆம் இடத்தில், 7ஆம் இடம் என்பது வியாபாரத்தில் கூட்டாளிகளை குறிகாட்டக்கூடிய இடம், கலத்திரஸ்தானம்.
திருமண வாழ்வில் இதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன், என்னுடைய லைஃப் பார்ட்னர் யார் என்று தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய நபர்கள் ஃபேஸ்புக்கிலோ இன்ஸ்டாகிராமிலோ ஏதோ ஒரு கிராமிலோ தங்களது லைஃப் பார்ட்னரை பார்த்து விடுவார்கள், வீட்டில் சம்மதம் தெரிவித்து விடுவார்கள். திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு திருமணம் என்பது கண்டிப்பாக நடக்கும். வேலை வாய்ப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும். லாபம் என்பது இவர்களுக்கு அனுகூலமாக வரும். குறிப்பாக வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நியூ பார்ட்னர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுடன் வருவார்கள். லாபஸ்தானாதிபதி ஆட்சி, அங்கு சுக்கிரன் அதிநட்பு, சுக்கிரன் ஆட்சி, லாபஸ்தானாதிபதி அதிநட்பு. இது நாள் வரை கொஞ்சம் தயக்கமாகவும் கொஞ்சம் கமிட்மெண்ட்டை ஹானர் செய்ய முடியாமல் இருந்த சூழ்நிலையில் விருச்சிக ராசிக்காரர்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த காலகட்டம் என்பது இவர்கள் சார்ந்த தொழிலில் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய காலகட்டம். ஆட்சி சுக்கிரன் ராசியை பார்க்கிறது. அதாவது சுக்கிரன் ராசியில் இருந்தால் என்ன பலனோ அதில் ஒரு 80% பலன் ராசியை பார்க்கும் பொழுதும் கிடைக்கும். இளமை மாறாத தோற்றம், எங்கு சென்றாலும் எவராக இருந்தாலும் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெறும் தோற்றத்தினால் மட்டுமல்லாமல் புத்திசாலித்தனத்தாலும் இந்த அமைப்பு ஏற்படும். இதன் காரணம் புத்திகாரகன் புதன் என்ற கிரகமும் ராசியை பார்ப்பது பலரை தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு. ஒரு சபையில் இவர்களது குரல் என்பது அங்கீகரிக்கப்படும். இவருக்குள் இவ்வளவு திறமைகள் இருக்கிறதா என்ற அளவுக்கு ஒரு மரியாதை, உயர் பதவி, இவர்கள் தொழில் சார்ந்த ப்ரமோஷன், லக்ஸுரி, கம்ஃபர்ட், ப்ராப்பர்ட்டி வாங்குவது போன்ற அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. 5ஆம் இடத்தில் ராகு என்ற கிரகம் கொஞ்சம் கெடுதலான பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இப்பொழுது அதுவும் பாபகர்த்திரி யோகத்தில் வந்து அடைபடுவதனால் அதன் தீமையான பலன்கள் என்பது இவர்களுக்கு விலகும். 4ஆம் வீட்டில் சனி என்ற கிரகம் ஆட்சியாக இருக்கிறது. 3ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் வந்து விடுகிறது. பூரணமாக ராசிக்கு குரு பார்வையும் இருக்கிறது. இவர்களுடைய வயதை அனுசரித்து இவர்களது மாத்தூர் வர்க்கம் என்று சொல்லக்கூடிய இவர்களது தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உடல்நிலையை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தேவையான இயற்கை வைத்தியங்களை கையாளலாம். இந்த ஜூன் மாதம் முழுவதுமே விருச்சிக ராசிக்கு ஒரு வெற்றி 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 என்ற அமைப்பில் தான் இருக்கிறது. இதனை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுஷ் ராசி. தனுர் ராசியை பொறுத்தவரை ஜூன் மாதம் 2024ஆம் வருடம் ஒரு வெற்றியான மாதமாகத்தான் இருக்கிறது. இதன் காரணம், இந்த ராசிக்கு ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் இதனால் வரை முதலில் சனியின் பிடியில் இருந்தது, பிறகு ராகுவின் பிடியில் இருந்தது. இப்பொழுது அதே செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை சமசப்தம பார்வையாக பார்க்கிறது. லாபஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறுகிறது. பிறகு இவர்களுக்கு ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் என்ற கிரகமும் ஆட்சி பலம் பெறுகிறது. 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களில் சூரியன் இருப்பதும் 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களில் சனி இருப்பதும் இவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது. 6ஆம் வீட்டில் குரு மறைகிறதே என்று இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது, மேலும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்தின் நெகட்டிவான பலன்கள் என்பதை குறைப்பது இந்த குருவின் பார்வையால் ஏற்படுகிறது. இதே குருவின் பார்வை இவர்களுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு ஏற்படுவதனால் இவர்களது பணப்புழக்கம் என்பது அபிவிருத்தி ஏற்படும். மேலும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் என்பதை இவர்கள் எதிர்பார்க்கலாம். இவர்கள் கொடுத்த ஒரு கமிட்மெண்ட்டை இவர்களால் ஆனர் செய்ய முடியும். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் சனி இருப்பதனால் இவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு வெற்றி என்பது இவர்களுக்கு ஏற்படும். இவர்களது முயற்சிகள் அனைத்தும் பலன் கொடுக்கும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் இவர்களுக்கு கொஞ்சம் கெடுதலான பலன்களை இதனால் வரை கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது பாபகர்த்திரி யோகம், ஒரு பக்கம் சனி ஒரு பக்கம் செவ்வாய், இந்த 2 கிரகங்களின் நடுவே வந்து அடைபடுவதனால் இந்த ராகு என்ற கிரகத்தினால் வரக்கூடிய தீய பலன்கள் என்பது இவர்களுக்கு ஏற்படாது.
ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி. ஐந்தாம் வீடு என்பது புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம், மந்திரஸ்தானம். இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு அவரவர் துறை சார்ந்து ஒரு குட் நியூஸ், அது கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், அல்லது திருமணமாக இருந்தாலும், வெளிநாடு வாய்ப்பாக இருந்தாலும், புத்திரஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்தில் ஆட்சி என்பதும், இதே புத்திரஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியான சுக்கிரனின் சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது, குறிப்பாக ஜூன் 15 தேதிக்கு பிறகு இவர்களுக்கு ஒரு பிரமாதமான குட் நியூஸ் என்பது ஏற்படும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நெருடல் இருந்தது, எங்கள் ஊரில் இருந்த இடத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது, விற்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய நபர்கள் இப்பொழுது அந்த இடத்தை விற்று ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை இவர்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். பிரமாதமான புதிய யோசனைகள் என்பது இவர்களுக்கு வந்து கொண்டிருக்கும். குறிப்பாக 6ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி என்பது, அங்கு புதன் அதிநட்பு என்று வருவது, இந்த மருத்துவ துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதிக்கக்கூடிய காலகட்டமாக. 6ஆம் வீடு என்பது நோய் ஸ்தானமாக இருந்தாலும், என்ன நோய், அதற்கு என்ன சிகிச்சை, அதற்காக என்ன பயிற்சி, அதற்கு என்ன தொழில்நுட்பம், அதற்கு என்ன எக்யூப்மெண்ட், மிஷினரிஸ், கருவிகள் வாங்க வேண்டும், அதற்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா போன்று இவர்கள் தங்களை ஒரு ஃபேஸ் லிஃப்ட் செய்து அடுத்த கட்டத்துக்கு இவர்கள் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இதே 6ஆம் வீட்டில் சூரியன் வந்து அமர்ந்துவது என்பது இவர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒரு அனுகூலம், வெற்றி. அது உயர் பதவியாக இருந்தாலும், ஒப்பந்தமாக இருந்தாலும், கான்ட்ராக்டாக இருந்தாலும், அரசியல் போன்ற துறைகளில் இருந்தாலும், மேலும் இவர்களது பதவி உயர்வு, ப்ரமோஷன், வேலை வாய்ப்பு என்ற அனைத்து விஷயங்களிலும் இவர்களால் ஒரு முத்திரை பதிக்க முடியும். மாதத்தின் 2ஆம் பகுதியில் புத்திகாரகன் புதன் 7ஆம் வீட்டில் அமர்ந்து ராசியை 7ஆம் பார்வையாக பார்ப்பது என்பது பிரமாதமாக இவர்கள் தங்களது புத்திசாலித்தனத்தை வெளிக்காட்ட முடியும். சுக்கிரனும் சேர்ந்து பார்ப்பதனால் ஒரு இளமை மாறாத தோற்றம், ஒரு ஃபிட்னஸ், அனைவரையும் தங்களது புத்திசாலித்தனத்தாலும் தங்களது ஈர்ப்பு தன்மையாலும் ஏராளமான வாடிக்கையாளர்களை அவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் இவர்களால் ஈர்க்க முடியும். குறிப்பாக இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள், இசை, இயல், நாடகம், சினிமா, அதாவது செல்லுலாய்டு போன்ற துறைகளில் இருப்பவர்கள் தங்களது திறமைகளை பூரணமாக வெளியே காட்டி அதன் மூலம் நிறைய ஒர்க் இவர்களால் சேர்த்து கொள்ள முடியும். இவர்களுக்கு ஒரு பாராட்டு என்பது ஏற்படும், இவர்களது புத்திசாலித்தனத்துக்கு ஒரு அங்கீகாரம் என்பது ஏற்படும், உயர் பதவிகள், உயர் அந்தஸ்துகள் இவர்களுக்கு ஏற்படும். எங்கு சென்றாலும் இவர்களால் ஒரு முத்திரை பதிக்க முடியும். இந்த ஜூன் மாதத்தில் உண்டான கிரக நிலைகள் தனுர் ராசிக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கிறது. இவர்கள் எதிர்பார்த்த லோன் என்பது இவர்களுக்கு கிடைக்கும். அதனை இவர்கள் லாபகமாக உபயோகித்துக் கொண்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது, ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்குவது போன்று இவர்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். லாபஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை என்பது இவர்களது லாபத்தை மேலும் அபிவிருத்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இந்த ஜூன் மாதத்தை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மகரம். மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சி. 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில், பூர்வீகஸ்தானத்தில் சுக்கிரன் என்ற கிரகம் ஆட்சி. பிறகு 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் புதன் என்ற கிரகம் ஆட்சி. சுக்கிரன் ஆட்சியாகும் பொழுது புதன் அதிநட்பு, புதன் ஆட்சியாகும் பொழுது சுக்கிரன் அதிநட்பு. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு என்ற கிரகத்தின் 9ஆம் பார்வை ராசியின் மேல் வந்து விழுகிறது. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அதே குரு என்ற கிரகம் லாபஸ்தானத்தை பார்க்கிறது. அதே குரு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்தை பார்ப்பதனால் இந்த கேது என்ற கிரகத்தின் ஒரு நெகட்டிவான பலன்கள் கட்டுப்படுகிறது. 2ஆம் வீட்டில் சனி என்ற கிரகம் சொந்த வீட்டில் ஆட்சி. 3ஆம் வீட்டில் ராகு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறது. செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, பிறகு புதன் ஆட்சி. இதைவிட இவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்பது நாம் தேடினாலும் கிடைப்பதில்லை.
இதற்கு முன்பு இதே மகர ராசிக்காரர்கள் ஒரு வருடம் முன்பு அந்த ஏழரை சனியின் உச்சத்தில் இருக்கும் பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை இவர்கள் சந்தித்தார்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இவர்கள் தோல்வி அடைந்தார்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இவர்கள் அவமானப்பட்டார்களோ, அதே அளவுக்கு இவர்கள் அதனை ஒரு வெற்றியாக, சாதனையாக, இவர்கள் தோத்து போன இடத்தில் இப்பொழுது இவர்கள் ஜெயிப்பவர்களாக, ஒரு முத்திரை பதிப்பவர்களாக அமையக்கூடிய காலகட்டம். ஏழரை சனியின் கடைசி ஒரு வருடம் பாதச்சனி என்பது இன்னும் கொஞ்ச நாட்களில் இவர்களுக்கு போய்விடும். ராசிக்கு குரு பார்வை என்பது வந்துவிட்டது. வெற்றி ஸ்தானத்தில் ராகு என்ற கிரகம் இவர்களுக்கு பயணங்களால் வெற்றி, மேலும் வெளிநாட்டு தொடர்பால் வெற்றி, எழுத்துத்துறையால் வெற்றி, முயற்சிகளால் வெற்றி என்பதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. லாபஸ்தானாதிபதி இது நாள் வரை லாபத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்ததன் காரணம் இதே லாபஸ்தானாதிபதி சனியின் சேர்க்கை, பிறகு ராகுவின் சேர்க்கை. இப்பொழுது செவ்வாய் சொந்த வீட்டில் இருந்து 10ஆம் வீடு 11ஆம் வீடு என்ற 2 வீடுகளையும் பார்ப்பதனால் எங்க சார் டைம் இருக்கு, எனக்கு நின்று பேசுவதற்கே எனக்கு டைம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பிரமாதமான வேலை வாய்ப்புகளில் புதிய கான்ட்ராக்ட் என்பதும் புதிய ஆர்டர்ஸ் என்பதும் இவர்களுக்கு மளமளவென்று வந்து கொண்டிருக்கும். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி, புதன் கூட்டணி, இளமை மாறாத தோற்றம், மகாலட்சுமி மகாவிஷ்ணு ஒன்றாக இருந்து அனுக்கிரகம் செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு எதிர்பாராத ஒரு கவர்ச்சி, ஒரு ஈர்ப்புத்தன்மை, ஒரு புத்திசாலித்தனம் என்பதும் இவர்களது லட்சணங்களில் ஒவ்வொரு அசைவுகளிலும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இது 5ஆம் இடம் என்பதனால் குழந்தைகள், புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவரவர் வயதை அனுசரித்து கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், அல்லது பையனுக்கு மருமகள் வர வேண்டியதாக இருந்தாலும், மகளுக்கு மணமகன் எங்கிருந்து வந்தார், அவர் இன்ஸ்டாகிராமில் இருந்து வந்தார், அவர் ஃபேஸ்புக்கில் இருந்து வந்தார், நல்ல அமைப்பாக இருக்கிறது, நாம் அவரை ஏற்றுக்கொள்ளலாம். மகன் வேலை செய்யக்கூடிய இடத்திலிருந்தே மணமகள் வந்து விட்டால் எங்களுக்கு வேலை மிச்சம் அப்பா, இந்த குழந்தைகள் நன்றாக இருக்கட்டும் என்று சுபமாக அமையக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி ஒற்றுமையில் மேன்மை. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வீகம், எங்கள் ஊரில் எங்களது பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்தது, பிரச்சனைகள் தீர்ந்தது. குலதெய்வ வழிபாடை நாங்கள் தொடங்கிவிட்டோம். வெளிநாட்டு பயணம் என்பதை இப்பொழுது ஆரம்பித்து விட்டோம். மேலும் 6ஆம் இடத்தில் இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி வந்த பிறகு உத்தியோகத்தில் மேன்மை, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், டெவலப்மெண்ட். இது நாள் வரை நான் இந்த ப்ராஜெக்ட் படிக்க வேண்டும் என்று இருந்தேன், இப்பொழுது அதற்குண்டான காலகட்டங்கள் வந்துவிட்டது. அதற்குண்டான மெட்டீரியல், அதற்குண்டான மிஷினரி, இதற்காக வெளிநாட்டு பயணம், அதன் மூலம் அனுகூலம். 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் கேது இருந்து இவர்களது பித்துர் வர்க்கத்துக்கு கொஞ்சம் நெருடல்கள் கொடுத்து கொண்டிருந்தது. இப்பொழுது கேதுவுக்கும் குருவின் பார்வை என்று அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் ஒரு ஜாக்பாட்டாக இந்த ஜூன் மாதம் 2024 என்பது இவர்களுக்கு இருக்கிறது. புதிதாக சொத்து வாங்க வேண்டும், ரியல் எஸ்டேட் துறையில் சாதிக்க வேண்டும். இவர்கள் கட்டி வைத்திருந்த இடங்களுக்கு வீட்டுக்கு வாடகைக்கு ஆள் வரவில்லை என்று தவித்துக் கொண்டிருந்த அனைத்து நபர்களுக்கும் வெற்றி மேல் வெற்றி, இழந்ததை திரும்பி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. பிரமாதமாக இந்த காலகட்டத்தை உபயோகித்துக் கொள்ளுங்கள், முத்திரை பதியுங்கள். வெற்றி உங்களுக்கு கிரகங்களின் வாயிலாக அனுகூலமாக இருக்கிறது. ஜூன் மாதம் 2024 பிரமாதமான காலகட்டம். வாழ்த்துக்கள். கும்பராசியை நாம் எடுத்துக்கொண்டால், ஏழரை சனி என்பது ஒரு புறம் இருந்தாலும் மற்ற கிரக நிலைகளை எடுத்துக்கொள்வோம். 2ஆம் இடத்தில் ராகு என்ற கிரகம் இவர்களது வாக்கை, இவர்களது வருமானத்தை, இவர்களது குடும்பத்தில் கொஞ்சம் நெருடல்கள் கொடுத்து கொண்டிருந்தது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை, குடும்பத்தில் கொஞ்சம் டென்ஷன், வருமானம் என்பது இது நாள் வரை வராமல் இருந்தது. இப்பொழுது இந்த ராகு என்ற கிரகம் பாபகர்த்திரி யோகத்தில் வந்து அமர்வதனால் இதன் தீய பலன்கள் என்பது கும்பராசிக்கு வராது. வெற்றி ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சி. நாம் செல்லக்கூடிய இடங்களில் நமக்கு வெற்றி என்பது மட்டுமல்லாமல் அதே இடங்களில் முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த 3ஆம் இடம் என்பது ஸ்போர்ட்ஸ்,
கை கால்களுக்கு நல்ல அசுர பலம், இந்த ஜிம் செய்பவர்கள், சிக்ஸ் பேக் செய்பவர்கள், சைஸ் 0 என்று வரக்கூடிய பெண்கள் சொல்கிறார்கள். அது என்னமா என்று கேட்டால் அதற்கு ஒரு பெரிய விளக்கமே சொல்கிறார்கள். ஸ்போர்ட்ஸ், ஜிம் போன்ற விஷயங்களில் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய காலகட்டங்களாக, வெளிநாட்டு பயணங்கள், சிறு பயணங்கள் மூலம் மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக, ஒரு வேகமாக ஒரு எனர்ஜெட்டிக்காக செயல்படக்கூடிய காலகட்டம். 4ஆம் வீட்டை எடுத்துக்கொள்வோம். 4ஆம் வீட்டில் 4 கிரகங்களின் கூட்டணி, ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இன்னொரு கேந்திரத்துக்கு வருகிறது. இதனால் இவர்களது பிசினஸ் பார்ட்னர் மற்றும் லைஃப் பார்ட்னர் மூலமாக இவர்களுக்கு மேன்மை மற்றும் டெவலப்மெண்ட். பிறகு புதன் சுக்கிரன் கூட்டணி இதே 4ஆம் வீட்டில் என்பது இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ஒன்றாக வந்து அமர்வது என்பது இவர்களது தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப், நல்ல கம்ஃபர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக இருந்து நமக்கு ஒரு அனுக்கிரகம் என்பதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இதனை இவர்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ள வேண்டும். இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திலும், கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இவர்களது கம்ஃபர்ட், லக்ஸரி போன்ற அனைத்து விஷயங்களிலும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பு, ஒரு ஃபேஸ் லிஃப்ட் என்பது இவர்களுக்கு ஏற்படும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்தை குரு பார்ப்பதனால் இந்த கேதுவின் வீரியம் கட்டுப்படுகிறது. 5ஆம் இடத்தில் இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி வந்த பிறகு லாபத்தை பார்ப்பதனால் இவர்களுக்கு லாபம் என்பது ஏற்படும். இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இவர்களுக்கு லாபம் ஏற்படும். இவர்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலம் இவர்களுக்கு லாபம் ஏற்படும். செவ்வாயாட்சி, சுக்கிரனாட்சி, பிறகு புதன் ஆட்சி என்ற இந்த 3 கிரகங்களின் அணிவகுப்பு என்பது கண்டிப்பாக கும்பராசியை ஒரு 50 to 60% இம்ப்ரூவ்மெண்ட் பாதையில் கொடுக்கும். நான் ஏன் இவ்வாறு சொல்கிறேன் என்றால், கும்பராசிக்கு 7.5 சனியின் தாக்கம் இன்னும் நடு சனியில் 1 வருடம் பாக்கி இருக்கிறது. ஒரு 70% என்பது இவர்களுக்கு முடிந்து விட்டது. இதனால் நான் இவரை ஒரு உயிர் நண்பராக எதிர்பார்த்திருந்தேன். இந்த ஒரு சொந்தக்காரர், இந்த ஒரு பார்ட்னர் எனக்கு உதவுவார் என்று நினைத்திருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது இவர்கள் எனக்கு உதவ வரவில்லையே என்று அவர்களின் உண்மையான முகத்தை கண்டுகொண்ட, ஒரு உண்மையான அவர்களது உருவத்தை தெரிந்து கொண்ட ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதாவது நாம் ஒரு பாடம் படிக்கிறோம் என்றுதான் இதனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு 80% வரை அந்த 7.5 சனியின் தாக்கம் என்பது உங்களுக்கு முடிந்துவிட்டது. 7.5 சனியின் தாக்கம் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருந்தாலும் இந்த கிரக நிலைகள், குறிப்பாக 2ஆம் வீட்டில் ராகு பாவகர்த்திரியில் அடைபடுவது என்பது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது. கொஞ்சம் நிதானமாக யோசிக்கவும், புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் என்பது செய்ய வேண்டாம். புதிதாக ஒரு கிளைண்ட் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒர்க் தருகிறார்களே என்று கிரெடிட் கொடுக்க வேண்டாம். கிரெடிட் கார்டை வைத்து யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம். அவருக்கு சிபிலில் எலிஜிபிலிட்டி இல்லை, எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிறது, நான் லோன் வாங்கி அவருக்கு தருகிறேன், பிறகு அவர் அடைத்துக் கொள்வார் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். நமது நிகழ்ச்சி என்பது உங்களுக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், தனப்பிராப்தம், முயற்சிகளில் வெற்றி, லாபம் என்பது இந்த மாதம் கண்டிப்பாக ஏற்படும். 7.5 சனியின் தாக்கம் இன்னும் கொஞ்சம் இருப்பதனால் இவர்கள் கொஞ்சம் கவனமாக, ஏதாவது ஒரு சனிக்கிழமைகளில் திருநள்ளாறு சென்று இந்த சனி என்ற கிரகத்துக்கு பிரீத்தி செய்வதுடன் தொடர்ச்சியாக நரசிம்மர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது இவர்களுக்கு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசியை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். இந்த மாதத்தை நன்றாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி
மீன ராசியை எடுத்துக்கொள்வோம். ராசியில் ராகு என்று இவர்கள் டென்ஷனில் இருக்கிறார்கள். டென்ஷன் ஆக வேண்டாம். இந்த ராகு என்ற கிரகம் ஒரு பக்கம் சனி, ஒரு பக்கம் செவ்வாய் என்று பாபகர்த்திரி யோகத்தில் அடைபடுவதனால் இதன் வீரியம் கட்டுப்படும். இதன் ஒரு எதிர்மறையான தாக்கம் என்பது வெளிப்படாது. ராசியை விட்டு செவ்வாய் நகர்ந்து விட்டது ஜூன் மாதத்தில். இந்த செவ்வாய் என்பது 2ஆம் வீட்டில் ஆட்சி, தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி. இதனால் இவர்களது சொல்வாக்கு செல்வாக்கு, அதாவது தனம் குடும்பம் வாக்கு, இந்த 3 விஷயமும் பூரணத்துவம் அடைகிறது. கொடுத்த வாக்கை இது நாள் வரை என்னால் காப்பாற்ற முடியவில்லை என்று தவித்த நபர்களுக்கு இந்தாங்க சார் உங்க பேமெண்ட் என்று தேடி அவர்களிடம் போய் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் என்பது இவர்களுக்கு ஏற்படும். தனம், அதாவது அந்த வருமானம் என்பது இவர்களுக்கு இனி வர துவங்கும். இந்த செவ்வாய் 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்துக்கு சென்றாலும் இந்த அமைப்பு என்பது தொடரும். 3ஆம் வீடு என்ற வெற்றி ஸ்தானத்தில் ராசியாதிபதி குரு, அதாவது இந்த குரு என்ற கிரகம் ஜீவனாதிபதி ஆகி பாக்கியத்தை பார்ப்பது, 10ஆம் வீட்டுக்கு அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பது, தர்ம கர்மாதிபதி யோகம். 9ஆம் வீட்டை 9ஆம் வீட்டுக்கு அதிபதியே பார்ப்பது, பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது, பாவக புஷ்டி. 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி. பிறகு இந்த மாதத்தின் இறுதியில் 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் புதன் என்ற கிரகம் ஆட்சி. 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் சூரியன் அமர்வது என்பது இவர்களுக்கு சூரியனால் மேன்மை. இதே குரு 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை பார்த்து இந்த கேதுவின் எதிர்மறையான பலன்களை கட்டுப்படுத்துகிறது. அனைத்து கிரகங்களுமே இந்த சனி என்ற ஒரு கிரகத்தை தவிர இவர்களுக்கு அனுகூலமாக வந்து அமர்கிறது. அதாவது நவக்கிரகங்களில் இந்த சனி என்ற ஒரு கிரகத்தை தவிர மித்த 8 கிரகங்களும் இவர்களுக்கு ஃபேவரபிளாக வருகிறது. அதுவும் இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் 4 கிரகங்களின் கூட்டணி என்பது பிரமாதமாக இவர்கள் இறங்கக்கூடிய விஷயங்களில் ஒரு முத்திரை பதிக்க முடியும். ஏனென்றால் முயற்சி ஸ்தானாதிபதி புத்திகாரகன் புதனின் கூட்டணி என்பது இந்த எழுத்துத்துறை, கம்யூனிகேஷன், வெளிநாட்டு தொடர்பு போன்ற விஷயங்கள், மீடியா சம்பந்தப்பட்ட துறை, இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப், சோசியல் மீடியாவில் சாதிப்பது, திரைப்படங்களில் இவர்கள் புத்திசாலித்தனத்தை காண்பிப்பது, ஒரு புது பொலிவு பெறுவது, இவர்களது கற்பனா சக்தியை வெளிப்படுத்தி அதில் புத்திசாலித்தனத்தையும் காண்பித்து ஏராளமான வாடிக்கையாளர்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பது, வெளிநாட்டு தொடர்பால் வெற்றி பெறுவது. பிறகு இந்த கூட்டணி 4ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் இவர்களுடைய கம்ஃபர்ட், லக்ஸரி, புதிதாக வீடு வாங்குவது, வாங்கின வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் செய்வது, இவர்களது தனித்துவத்தை, இவர்களது கிரியேட்டிவிட்டியை, இவர்களது இண்டிவிஜுவாலிட்டியை, இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ், இவர்களது வாகனங்களில் ஏற்படக்கூடிய ஒரு பொலிவு போன்ற விஷயங்களை வைத்து ஏராளமான நபர்களை நம் பக்கம் இழுத்து நம்மை திரும்பி பார்த்து நம்மை பாராட்டி நமக்கென்று ஒரு அங்கீகாரம் கிடைத்து இந்த கூட்டணி 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால் இதன் மூலம் தொழிலில் மேன்மை, இதன் மூலம் ஒரு விஸ்தாரமான வளர்ச்சி, ஏராளமாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களது திருமணமாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும் இவர்கள் வெற்றி பெற முடியும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலும் இவர்கள் சாதிக்க முடியும். சூரியன் 3ஆம் வீட்டில் சுபபலம் பெறுகிறது. பிறகு 3ஆம் வீட்டுக்கு செவ்வாய் வரக்கூடிய காலகட்டங்களும் இவர்களுக்கு அபிவிருத்தி ஆகிறது. நவக்கிரகங்களில் 12ஆம் வீட்டில் சனி என்ற ஒரு கிரகம் அமைவது இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். 7.5 சனியின் தொடக்கம். இந்த 12ஆம் வீடு என்பது காலை குறிகாட்டுவது. இவர்கள் கடினமாக உடற்பயிற்சி செய்வது, ஜாகிங் செய்வது, ஜிம்மில் அசுரத்தனமாக வேலை செய்து கால்வலியை இவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது. இரவு நேரங்களில் மிகவும் தங்களை குழப்பிக் கொள்ளக்கூடாது. நெகட்டிவான எதிர்மறையான யோசனைகள் என்பது குறிப்பாக இவர்கள் படுக்கைக்கு செல்லக்கூடிய காலகட்டங்களில் தான் வரும். கவனமாக
பார்த்து கொள்ள வேண்டும். தியானம் முடிந்தால் இவர்கள் செய்து ஒரு தெளிவு என்பதை இவர்கள் பெற முடியும். மேலும் புது வாடிக்கையாளர்கள், புது நபர்களை இவர்கள் தேர்வு செய்யும் பொழுது அவருக்காக நான் கடன் வாங்கி தருகிறேன், இந்த வாடிக்கையாளருக்கு நான் கிரெடிட் கொடுக்கிறேன், அவருக்கு என் கிரெடிட் கார்டை கொடுக்கிறேன், அவருக்கு சிபிலில் எலிஜிபிலிட்டி இல்லை, எனது பத்திரத்தை கொடுத்து கடனை வாங்கி அவருக்கு கொடுக்கிறேன் போன்ற அனைத்து விஷயங்களையும் தவிர்த்து விடுங்கள். கிரெடிட் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். உங்களால் முடிந்தவரை கவனமாக செயல்பட்டால் மிகவும் எளிதாக இந்த 7.5 சனி என்பதை கடந்து விடலாம். முடிந்தால் வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று இந்த சனி பகவானுக்கு நீங்கள் அபிஷேகங்கள் ஆராதனை செய்வதும், தொடர்ச்சியாக சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது, சைவ உணவு எடுத்துக்கொள்வது, மகாவிஷ்ணு, மகாலட்சுமி மற்றும் ஆஞ்சநேயர் நரசிம்மரை வழிபடுவதன் மூலம் வெகுவாக இந்த 7.5 சனியின் தாக்கத்தை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும். ஏராளமான தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. நாம் ஜோதிட பலன்களை பலன்களாக மட்டும் சொல்லாமல் நுணுக்கங்களையும் வெளிப்படுத்துவது என்பது ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஒரு பிளஸ்ஸாக இருக்கும், ஒரு புரிதல் என்பது ஏற்படும். இந்த நிகழ்ச்சியை உங்களது நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களுக்கும் ஒரு தெளிவு என்பது கிடைக்கும். ஏராளமான புதிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. இணைப்பில் இருக்கவும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.